பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம செய்திக்காக மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் சுவிசேஷம். அன்றைய சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நம்ம கண்களை மூடியவனாக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தரை இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே மலை பிரசங்கத்தை நம்ம 5 அதிகாரத்தை முடித்து விட்டோம். இனி 2 அதிகாரம் இருக்குது. அதோடைய இடைவேளை விட்டு மீண்டும் நாம் தியானிக்க போகிறோம். அது வரைக்கும் தேவன் நடத்துகிற இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். பிரசங்கத்தின் தலைப்பு அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. இது தேவன் அழைக்கிற அழைப்பு. தேவனுடைய அன்பை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனால் விவரிக்க முடியாது. ஏன்னா நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தான் தேவனுக்கு சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை போல மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்ம மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. அது அன்பின் நிமித்தம். அது யாரு மேலே? பாவிகள் இருக்கையிலே நம்ம அன்பை வெளிப்படுது. அந்த தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு என்ன செய்தது? இந்த உலகத்தில் இருக்கும்போது பல பாடுகளை பட்ட நமக்காகப்பட்ட தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எங்கே போனது? சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டு அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த அன்பை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே ஜீவனை விட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். மரித்து உயிர்த்தெழுந்தும் இந்த நாள் வரையும் அவர் நம்மை அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது அன்பின் நிமித்தமாகத்தான் அவருடைய அழைப்பு அழைக்கிறார். எதற்காக? நம்மை ஊழியத்திற்காக ஒரு அழைப்பு. அழைத்த அழைப்பு கிருபாவரங்களும் மாறாதவைகள். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பது பைபிளில் நல்லா தெரியும். உங்களை எதற்காக அழைத்தார்? ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு உங்களை அழைத்தார். ஆக எத்தனையோ அழைப்பு இருக்குது. அப்போ அழைத்த தேவன் இதுவரையும் உங்களை பாதுகாத்து நீங்கள் விரும்புகிற நன்மையினால் நடத்துகிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு அழைப்பை கொடுக்குறார். வாங்க அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா. வாங்க என்ன செய்வோம்? சேர்ந்து நம்ம அக்கறைக்கு போவோம் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்குறார். இந்த அழைப்புக்கு நம்ம என்ன அழைப்பு சொல்லலாம்? பரம அழைப்பு. அல்லேலூயா. பரம அழைப்புக்கு சொல்கிறார். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பகுதியை நம்ம பார்க்க முடியும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னா இக்கரை ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. இக்கரையிலேருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அக்கறைக்கு போக முடியும். அதனால் நீங்களாம் அந்த நாள் குளத்தில் குளிச்சிருப்பீங்க. இக்கரை, குளத்துக்கு இக்கரை இருக்கும், அக்கறை இருக்கும். சில விடுமுறை நாட்களே கன்னியாகுமரி கடலுக்கு போவீங்க. இக்கரையும் இருக்கும், கடலுக்கு அக்கறையும் இருக்கும். ஆறானாலும் சரி இக்கரையும் அக்கறையும் இருக்கும். அதை நம்ம பாடணும். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயும் செஞ்சேன். அல்லேலூயா. அக்கறை இருக்குது. அப்போ இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஜலம் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா வெள்ளம், கடல் அப்படின்னு சொல்லலாம். 4வது என்ன இருக்குன்னா, இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அக்கறைக்கு போனோம்னா இக்கரையிலிருந்து இயேசுவோடு நம்ம அக்கறைக்கு போகணும். அப்போ அந்த 4 காரியம் இருக்குது. அப்போ இக்கரை என்பது என்ன? இக்கரை என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தான் இக்கரை. அல்லேலூயா. இப்போ உதாரணமாக நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க இருப்பது எகிப்தில் இருந்தால் அது இக்கரை. அவங்களுக்கு எது அக்கறைன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஒரு
ஒரு வனாந்திரத்தின் அனுபவம், அல்லது இந்த கடலில் அனுபவம். அது நம்ம பார்த்துல கடலின் அனுபவம். தேவன் கூட இருந்தாருன்னா கூடவே இந்த ஞான கண்மலையாக இயேசு அவரோடு இருந்தார். தேவன் அல்லேலூயா பல ரூபத்தில் இருந்தார். மேக ஸ்தம்பமாக இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். பாளையம் இருக்கிற இடத்துல மேகம் இறங்கும், இவங்க இறக்கணும், மேகம் புறப்படும், சமூகம் எல்லாம் அவர் கூட போச்சு. மோசே கூட ஒரு கட்டத்தில் ஆண்டு சொல்ல, இனி நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வரலன்னு நான் போக மாட்டேன், இல்லை என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அல்லேலூயா. ஆக இந்த பயணத்தில் இயேசு நம்மோடு வருகிறார். இக்கரை என்பது என்ன சொல்லலாம், பூமியினுடைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடம், நிரந்தரம் இல்லாத ஒரு இடம், ஒரு வாடகை வீட்டை போல இருக்கிறது தான் இக்கரை நிறைந்த ஜீவியம். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டீங்கன்னா இது ஒரு உலகம் அல்லது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். ஆக இவைகள் இருக்கிற எதுவுமே நமக்கு நிலையாது கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாது. எவ்வளோ நம்ம வசதி உள்ளவளாக இருந்தாலும் கூட இந்த இக்கரையில் நமக்கு எதுவுமே நிலை கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம அக்கறைக்கு என்ன செய்வோம், போவோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய அன்பை நீ பார்த்துட்டிங்கன்னா, நமக்காக அந்த தகப்பன் 2000 வருஷமாக தான் அக்கறை, 2000 வருஷமாக கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டுறார். அது அக்கறை என்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம அதை தியானிக்க போகணும். ஆனால் இந்த உலகம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இவைகள் எல்லாம் ஒரு காணல் நீரை போல தான் இருக்கு, அதெல்லாம் அழிந்து போய்விடும். அல்லேலூயா. அழகாக நம்ம பாடுறோம், நான் இயேசுவினால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தினால. ஆமாம், அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல, இந்த பூமி எனக்கு எல்லாமே. அதுதான் உண்மை. நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ நம்முடைய குடும்பத்தில் மரணங்கள் பார்த்துருக்குறோம். அவர்கள் சம்பாதித்து வைத்த ஆஸ்திகள், சம்பாதித்து விட வீடு. பொதுவாக நம்ம நகை நட்டு சேர்க்க மாட்டோம், அவங்க நகை நட்டு 100 பவுன் 200 பவுன் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, பேங்கிலெல்லாம் பணம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய போகும்போது ஏதாவது ஒன்று கொண்டு போனாங்கன்னா ஒன்று கொண்டு போகலை. அல்லேலூயா. அதுதான் இது நிலையில்லாது. இது அழுகை நிறைந்த இடம், பாடு நிறைந்த இடம். என்றைக்கும் ஆகிலும் ஒரு மரணம் நம்மை சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த இக்கரை என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அதுதான் ஆண்டு சொல்றாரு, நீ என்னோட அக்கறைக்கு வந்துவிடு. அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய வருகை வரும்போது அக்கறைக்கு நம்ம ஆயத்தப்படும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம், நிலையான இடத்திற்கு நம்ம கடந்து போகும். இங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லாதது இக்கரையிலிருந்து நம்ம அக்கறை. எகிப்து தேசத்தில் பாருங்கள், எதுவுமே அவளுக்கு நிரந்தரம் கிடையாது. உழைத்தாங்க, பாடுபட்டாங்க, எத்தனையோ வீடுகளெல்லாம் கட்டினாங்க, ஒன்றுமே அவங்க எதாவது கொண்டு போனாங்களான்னு கிடையாது. ஆனால் பொண்ணு வெளியும் கேட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னார். அது அந்த காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக தேவன் அதை செய்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இக்கரை என்பது வாழ்க்கை ஒரு வாடகை விட்டு நம்ம காலி பண்ணுற மாதிரி தான் அந்த இக்கரை என்பது. அல்லேலூயா. இந்த காலத்தில் இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலத்தில் அமெரிக்கா போனாலும் சரி, பாம்பே பகுதி போனாலும் சரி, நம்முடைய ஜனங்க மற்றவங்க எங்கே வந்தாலும் ஷெட்டில் தான் குடியிருப்பாங்களாம். ஷெட் அடித்து, எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சாம புல்லும்பாங்க, அதை வச்சு தான் வீடை வைப்பாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் சொந்த ஊரில் நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க, செட்டில் ஆகிடுவாங்க. அதான் வெல் செட்டில் அப்படிம்பாங்க. அவங்க மைண்டெல்லாம் அங்கே இருந்தாலும் அவங்க சொந்த இடத்துல லேண்டை வாங்கி கட்டிட்டு காலப்போக்கில் அங்கே போயிடுவாங்க. ஆக எது நமக்கு அவங்களுக்கே தெரியாது இது நிலை இல்லாதது, நம்ம கட்டுற வீடு தான் நிலை. அது ஒரு நாள் இல்லாமல், அதே போல் தான் இந்த உலக வாழ்க்கை நிலையே கிடையாது.
ஒரு நிலையான வாழ்க்கையாக தான் அந்த பரம அழைப்பை நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த பரம அழைப்புக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6, 7. இந்த உலகத்தை சொல்கிறார். நாம் இருக்கிற இந்த உலகம் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. நாம் பார்க்குற அந்த பர்வதங்கள், நீங்கள் அந்த பார்வதிபுரி அந்த பக்கம் தாண்டினீங்கன்னா இந்த சைடு பர்வதங்கள் இருக்கும், அந்த சைடு பர்வதம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சுற்றி பர்வதங்கள். பூமியில் எங்கெல்லாம் தேவன் உண்டாக்கின பர்வதங்கள் இருக்கிறதோ வாசிங்க. பர்வதங்களை பேர்க்கிறார். இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். பர்வதங்கள் எல்லாவற்றையும் தேவன் பேர்த்து போடுகிறார். அல்லேலூயா. இதை சிந்திக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம், அந்த நாளில் இந்த கட்டடத்தில் இடிக்கணும், ஒரு மரத்தை வெட்டணுன்னா வருஷக்கணக்காக இடிச்சிட்ருப்பான். இன்றைக்கி ஒன்றில் ஒரு புல்டோசர் விட்டோன்னா அப்படியே பேர்த்து எடுத்துடுறான். ஒரு அல்லேலூயா. அதுக்கு அந்தந்த ஜேசிபி வச்சுருக்கிறான். மலையவே அதை பேர்த்துருது. அப்போது தேவன் இந்த உலகத்தை, அந்த பர்வதங்களை எல்லாம் தகர்த்து போடுகிறவர். அல்லேலூயா. அப்போ அதுதான் இக்கரை நிறைந்த ஒரு ஜீவியம். வாசிங்க. தம்முடைய கோபத்தில் புரட்டுறாராம். பார்த்தீங்களா? இந்த பர்வதங்களை எல்லாம் தேவன் புரட்டு போடுகிறார். பூமிக்கு தூண வச்சிருக்கார். தூண்கள் அதிரத்தக்கதாய் அது சாணத்திலிருந்து அசைய பண்ணுறார். இன்றைக்கெல்லாம் இந்த பில்டிங்கெல்லாம் சில இடத்துல தூணில் தான் நிற்கும். அந்த தூணை தகர்த்துட்டா பில்டிங் என்ன ஆகும்? அப்படியே விழுந்துடும். இப்போ பூமிக்கு தூணை வச்சிருக்கிற தூணாகத்தான் என்ன நடக்கும்? எல்லாமே கீழே விழுந்து விடும். அல்லேலூயா. அந்த உலகத்தில் தான் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே அந்த நேசிக்கிறார். அந்த காலங்கள் வரையும் நான் வாழ்வுக்கு வீட்டை தருவார், பொருளாதாரத்தை தருவார், எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தை தருவார். ஆனால் அவைகள் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இக்கரை வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல. இந்த நாடு நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த வீடு இருக்கிற வரையும் நமக்கு சொந்தம், அதுவும் சொந்தம் கிடையாது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு சொந்தம் என்ன? அக்கறை தான். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்ம இந்த பரம அழைப்பு அழைக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. இப்போ நல்ல கவனிங்க. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காத இந்த உலகத்தை சொல்கிறார். சூரியனை உதிக்கலைன்னா வாழ முடியுமா? யோசுவா அவன் யுத்தத்திற்காக செய்தான். கிபியோன் குடிகளுக்கு எதிராக வைந்த 5 ராஜாக்களுக்கு சூரியன் நிப்பாட்டினான். அது மீண்டும் சூரியன் உதித்தது, மறைந்தது, உதித்தது, அது வேற. இங்கே ஆண்டன் நிப்பாட்டிட்டேன்னா அது இன்னும் அவ்வளோதான், அது வெளிச்சம் வராது. அல்லேலூயா. வாசிங்க. சூரியனுக்கு கட்டளையிட்டால் அது உதிக்காதுங்க. அப்போ வெளிச்சங்க வரும், உதிக்காது. அவன் நட்சத்திரங்களை மலைத்து போடுகிறார். அடுத்தது வானங்களை விரித்து போதும். அப்போ எல்லாமே அசைய பண்ணுற, அது வேண்டாம். அப்போ இது நமக்கு சொந்தமான யோசித்து பாருங்க. சொந்தம் கிடையாது. இது இக்கரை அல்லது இம்மை, எகிப்து, இந்த உலகம் அல்லது கூடாரம், இது டெம்பரவரி வாழ்க்கை. அல்லேலூயா. இதிலிருந்து தேவன் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறார் ஆண்டுடைய வருகையில். அதற்கு தான் இதை அழைப்பை தர்றாரு. வாங்க நாம் அக்கறைக்கு போவோம். ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையில் கேட்டால் சந்தோஷமாக ஒரு அலையை சொல்லணும். சொல்லுங்கள் பாப்பா. அல்லேலூயா. ஏன்னா இவைகளை எப்போ பார்த்தாலும் நம்ம கண்ணீர், கவலை, நெருக்கம், கடன் பிரச்சனை, அது இல்லை இது இல்லை, எல்லா காரியம் இங்கே தான் கிடக்கு. சண்டை, வழக்கு, பிரச்சனை, போராட்டம், வியாதி, மனுஷனால் கைவிடப்படுகிற நிலைமை, எல்லாம் இக்கரை நிறைந்த ஜீவியம்.
அதனால் ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்களே லூயா. சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்து முதல் அப்படியே வாசி பாருங்க, 6ஆம் வசனம் வரையும். ஆகையால் பூமி நிலை மாறுங்க. நிலை மாறி இப்பவுமே மாறிச்சு இல்லையா? மழை அடிக்கிற காலத்தில் வேலை இந்த சூடு இப்போ இருக்கா? ஏசி போட வேண்டியது இருக்கு. எல்லாரத்தான் சொல்கிறாங்க கிளைமேட் எல்லாம் டோட்டல் சேஞ்ச் ஆகி போச்சு. அது இந்த வசனம் தான். பூமி நிலை மாறும். அல்லே சொல்லுங்களே லூயா. பூமியுடைய தன்மை மாறும். இதுதான் இக்கரை நிறைந்த ஒரு ஜீவி. பூமி நிலை மாறும். மடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகும். அப்படித்தான் சொல்ற. சாய்ந்து நமக்கு ஒரு ஆறுதல். சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்தாலும் நாம் இருக்கிற காலங்கள் சொல்றார். இந்த அக்கறைக்கு அழைப்புகிற வரையும் நம்ம பயப்படக்கூடாது. அலே சொல்லுங்களே லூயா. காரணம் என்ன? கர்த்தர் கூட இருப்பார். இக்கரையிலும் இருப்பார், அந்த பயண நேரத்தில் இருப்பார், அக்கறையில் நிரந்தரமாய் இருப்பார். அலே சொல்லுங்களே லூயா. நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அசையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்றார், அது அசையாது. அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். போதும். அப்போ இதெல்லாம் கடைசி நாட்கள் நடைபெறும். இந்த உலகம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. எந்த இடத்துல பார்த்தேன், கேரளாவில் நடந்த பிரச்சனை, பர்வத மலை எல்லாம் கரிஞ்சு ஓடுது. சில இடத்துல ஊரே காரணம், சில இடத்துல தேசமே இல்லை. அல்லே சொல்லுங்களே லூயா. இப்படிதான் இக்கரையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நம்ம இதற்காக அல்ல, நம்மை அக்கறையாகிய பரலோக ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை அழைத்தார். அல்லே சொல்லுங்களே லூயா. நீங்கள் 2 பேருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது எல்லகவனிங்க, வானங்கள் அகன்று போயிடும். வானமே இப்போ பார்க்க அகன்று போகும். பூதங்கள் இந்த பூமி வெந்து, இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நீங்கள் நெருப்பில் வச்சு பாருங்க, வெந்து உருகுவதை போல இந்த நாம் இருக்கிற இக்கரையாகிய இந்த பூமி பூதலங்கள் வெந்து உருகி போகும். அலே சொல்லலையா. உருகி போகும். பூமியும் கிரியைகள் எரிந்தன்னா எல்லா மனுஷரும் எல்லாமே எரிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிற உலகத்தான் இருக்கிறோம். நம்ம சேர்த்து தான் அழிந்து போவோம். அழிந்து போகிற இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லே சொல்லுங்களே லூயா. இக்கரை ஒரு நாள் அழிஞ்சிடும். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 100 கோடி சொத்து உள்ளவள் இருப்பாங்க. அவங்கள மரித்து போகும்போது ஏதாவது ₹1 கொண்டு போவாங்கன்னா ₹1 கொண்டு போவாங்க. அது கிறிஸ்தவர்களால் பரவாயில்ல. எப்படின்னா அவங்க மரித்தால் ஷூ எல்லாம் போட்டு விடுவாங்க. ஷூ எல்லாம் கேன்வஸ் போடுவாங்க, ஒயிட் கலராக. ஆண்களானா ஒயிட்டு பேண்ட்டு, ஒயிட்டு சட்டை, கடிகாரம், அவர் விருப்பமான கண்ணாடி. தங்கம் இருந்தால் உருவிடுவாங்க, சின்னதை கூட வைக்க மாட்டாங்க. அது விருப்பம். அதெல்லாம் இன்னும் 4 போட்ட சட்டெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு அப்படி போடுற கூட்டம் இருக்குது. ஒரு அழகான பெட்டி, நம்ம பூமடம் மட்டும் சில பூவெல்லாம் தூவி கொண்டு வராங்க. அவங்க அந்த வருஷம் அவங்கள ஏதாவது சம்பாதித்தவர்கள் ஒன்று கொண்டு போக முடியுமானா ஒன்று கொண்டு போகும். அலே சொல்லலே லூயா. கையில் சொல்லுங்களே லூயா. அதுதான் இந்த உலகம் பெர்மனன்ட்டு கிடையாது. நான் வாழ்கிற கொஞ்ச காலமானாலும் இயேசுவுக்காக வாழணும். அலே சொல்லுங்களே லூயா. நமக்காக பரவாயில்ல.
புறஜாதிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப கோடீஸ்வரனாக இருப்பான், போகும்போதெல்லாம் பைசாலாம் வீசிட்டு போவாங்க, பூவெல்லாம் வீசி. நம்ம ஆளுங்களும் இப்போ வீசத்தான் செய்கிறாங்க, வீசிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட நீ அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவன் என்ன செய்யணும், அந்த பாடி வாங்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பொட்டணத்தில் ஒரு சாம்பலை கொடுப்பான். இதப்பா நீ கொண்டு வந்த அப்பாவா அம்மாவா இந்த கொடுத்து சுற்றி கொண்டு போ, எங்கேயாவது நதியில் கரிச்சு விடும்பா. அலே சொல்லுயா. அவதாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. அது நிரந்தரம் இல்லாத ஒரு ஜீவியம். எதுவுமே என்னோடது என்று நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம பேரில் 10 வீடு இருக்கலாம், சொந்த வீடு. ஒருத்தன் வீடே இல்லைன்னு வச்சுடுங்க, வாடகை வீட்டில் இருக்கிறான், அதுவும் சொந்தம் கிடையாது. எல்லாமே இருக்கிறது என்று சொந்தம் கிடையாது. நமக்கு அக்கறை தான் சொந்தம். ஒரு அலே சொல்லுயா. அதுக்கு தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தையும் செய்தி நமக்கு தருகிற காரணம் என்னன்னா, எதுவுமே நிரந்தரமாக இல்லாதனால்தான் அந்த பரம அழைப்புக்காக நாம் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு இந்த பூமியெல்லாம் அழிக்கிறாரு? ஏன் அப்படின்னா அவருடைய கோபம் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலே இல்லை, அதற்குள்ளாக நம்ம வரிகளை எடுப்பார். ஏன்னா பூமியில் அவ்வளோ பெரிய பாவங்கள், நோவா நாட்கள் நடந்ததை போல, லோத்தின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமாரிய காலங்களில் நடந்திருப்பதினால அவருடைய கோபத்தினால எல்லாம் அழிக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமி அக்கினிக்கிரையாகப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆதியாகம புத்தகத்தில் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாக பார்க்குறார். இன்னைக்கு பார்க்குறாரு, அன்னைக்கு பார்த்தார். நோவாவின் காலத்தில் தன் படைத்த பூமியை பார்த்தார். எப்படி இருக்கா? தேவன் சீர்கெட்டு போன உலகத்தை சீர்படுத்தின தேவன் இப்போ மறுபடியும் சீர்கெட்டு போயிருக்கான். இதோ அது சீர்கெட்டு இருக்கிறது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே கொடுமையால் நிறைந்திருக்கிறது, அடித்து போகும். இதுதான் ஆண்டவர் வருகிறார். அப்போ எதுவுமே அன்றைக்கி வாழ்ந்த ஜனங்க நினச்சோம் எல்லாம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. அதே போல் நோவாவின் குடும்பத்தை தவிர அத்தனையும் தேவன் அழித்தார். அலே சொல்லுகளே லூயா, கையில் சொல்லுகளே லூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு நாள் அசைக்க பண்ணுவாரா, இன்னொரு முறை அசைப்பேன். அத்திமரம் அசைக்கம் போடும்போது அதனுடைய காய்கள் விழுந்து கனிகள் விழுவதை போல நான் வானத்தை அசைப்பேன், எல்லாமே நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து போகுமா. அலே சொல்லுகளே லூயா. ஆக இவைகள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இருக்குது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, அக்கறைக்கு போவோம் பாருங்க. இப்போ அக்கறைக்கு போகிறோம். அக்கறைக்கு போனோன்னா என்ன நடக்கும்? இப்போ ஜலம் என்றால் கொந்தளிப்பு வருது, பாடு வருது. நீங்கள் அதே மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 41ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக ஆலைகள் மேல் அதிகமாக. இப்போ நல்ல கவனிங்க, இந்த பயணத்தில் சமாதான பதனை கிடையாது. அப்போது இக்கரையிலேருந்து அக்கறை போகணுன்னா பாடுகள் நடுவுதான் போகணும். அலே சொல்லுயா. கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும், எதிர்காற்று இருக்கத்தான் செய்யும், படகு மூழ்கத்தக்க போயிடுச்சு. ஆனால் இயேசு கூட இருப்பார். ஏன்னா அவர் நம்மை போல பாடுபட்டவர். அலே சொல்லுயா. நம்மை போல உபத்தரப்பட்டவர், நம்மை போல நெருக்கப்பட்டவர். அதுதான் இப்போ நமக்கு ஏற்படுகிற நெருக்கம், பாரம், உபத்திரவம், பிரச்சனை. இயேசுவை அல்லாத சொல்லலை, இயேசுவுக்குள் வாழ்வதனால, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால
ஆவிக்குரிய நிலைமையில வாழ்வதனால படுகிற பிரயாசம் எல்லாம் தேவனோடு ஒரு பயணம் செய்கிற அனுபவத்தில் பேசுறார். அல்லே சொல்லுங்களே லூயா. ஆகவே அக்கறைக்கு போகிற வரைக்கும் நம்ம சில பாடுகள் நடுவே தான் போகணும். சில வசனங்களை சீக்கிரமாக நாம் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். சீக்கிரமாக நாம் வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி பாருங்க. மார்க் சுவிசேஷம். அவர் பிரதித்தனமாக அதை யோவான சொல்றாரு, வந்து சீர்படுத்த மெய்தான் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அது எப்படி போதும்? அப்போ நம்மோடு பயணம் செய்கிறவர் எப்படின்னா பல பாடுகள் அனுபவித்து நம்மோடு கூட வருகிறவர். அல்லே சுடலே லூயா. இப்போ அவரே அந்த பாடு நடுவில் கடந்து போகிறார். அவமதிப்பில் நடுவில் இயேசு கடந்து போகிறார். அப்போ அந்த பயணத்தில் நாமும் அவரோடு கடந்து போக வேண்டும். அல்லே சொல்லுகளே லூயா. அதுதான் இக்கரைக்கும் அக்கறைக்கு இருக்கிற நடுவிலே இருக்கிற அந்த பிரச்சனை. ஒருவேளை இதை கேட்கிற தேவ பிள்ளை ரட்சிக்கப்படும் பல பாடுகள் நடுவில், நெருக்கத்தின் நடுவில், உபத்திரங்கள் நடுவில், பிரச்சனத்தின் நடுவில், அழுகையின் நடுவில் நடந்திருந்தால் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லே சொல்லுகளே லூயா. நம்ம தப்பு செய்ய ஆழ்வது வேற, தவறு செய்து நம்ம பாடுபடுவது வேற. அப்போ இயேசு நம்மோடு இருக்கிறவர் நமக்காக பாடுபட்டவர். அல்லே சொல்லுகளே லூயா. நமக்காக அவமதிக்கப்பட்டவர். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மேலும் மனுஷகுமாரன் 1-2 கிடையாதுங்க, 1-2 கிடையாது, பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாரகரனாலும் ஆகாதன் என்று தள்ளப்பட்ட வேண்டும். இப்படியெல்லாம் இயேசு நமக்காக பல பாடுகள் எல்லாருனாலும் அவள் ஆகாதன் என்று தள்ளப்படுகிற இயேசு தான் அந்த பயணத்தில் நம்மை கூடவே வருகிறார். அலே சொன்களே லூயா. சத்தமாக சொன்களே லூயா. ஆக அவர் பாடுபடாமல் இல்லை, எல்லாம் அறிந்து தான் என் அக்கறைக்கு போனோன்னா என்னை போல நீ இருக்கணும், என்னை போல பாடுகள் படணும், நீ என்னை போல மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படணும், நீ அவமதிக்கப்படணும், நிந்திக்கப்படணும். அப்போ தான் என்னோட இக்கரையிலேருந்து நீ அக்கறைக்கு நீ பயணம் வர முடியும். அலே சொல்லுகளே லூயா. அதான் ஆண்டு சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. ரோமர் 8:18. ஆதலால் அதான் சொல்றார், நமக்கு சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் இனி வருகிற அந்த அக்கறையை வெளிப்படுகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று. அல்லே சொன்னலே லூயா. அப்போ என்னன்னா இன்னும் நம்ம பாடுபடணும், இன்னும் பாடுகளை அனுபவிக்கணும். அதான் சொல்ல, இந்த நம்ம படுகிற பாடு இனி வெளிப்படுகிற அந்த மகிமைக்கு நம்ம ஒப்பிட முடியாதான். அப்போ இக்கரையிலேருந்து அக்கறை சரினா பாடுகள் எதிர்காட்டு வீசத்தான் செய்யும், புயல் வரத்தான் செய்யும், சில நேரங்களில் எதிரான திருடனும் வரத்தான் செய்வேன், சேதங்கள் உண்டாகும், நஷ்டங்கள் உண்டாகும், பொருள் சேதங்கள் உண்டாகும். ஆக இதன் நடுவிலே அந்த பயணத்தில் நாம் இயேசுவோடு கடந்து போகணும். அல்லே சொல்லுங்களே லூயா. கைகளை வச்சு சொல்லுங்களே லூயா. சீக்கிரமாக இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் எல்ல கவனிங்க, கிறிஸ்துவினுடைய பாடுகள் பவுல் சொன்னா அது பெருகுதான். இப்போ நம்ம இருப்போமா பெருகுனா? ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியல. சிலர் சொல்லுவாங்க பட்டக்கால படுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சபைக்கே வரமாட்டான். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் பாடுகள் எங்களுக்குள்ள என்ன செய்யுது? பெருக்கு. ஒரு அலை சொல்லலே லூயா.
ஏதோ கிருபை பெருகிற மாதிரி அந்த பாட சொல்கிறேன். பெருகுகிறது, அது குறையில. கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பாடுகள் எங்களுக்குள்ள அதிகமாகுது. அல்லேலூயா. அது எங்களுக்குள்ளாக பெருகுகிறது. அப்படின்னா இந்த பயணத்தில் அந்த இயேசுவோடு கூட பாடு நிறைந்தவர்கள் தான் பயணம் செய்ய முடியும். அதான் இங்க பவுல் சொல்ற, அந்த பாடுகள் எங்களுக்குள்ளாக பெருகுகிறது. அல்லேலூயா. வாசிங்க பாப்பா. பாடுகள் நீ அவன் சொன்ன பெருகுவதை போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் பெருகுது. அப்போவாது என்ன செய்யறான்னா, அந்த பாடுகள் நடுவில் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி கலங்காது திகையாது, ஏன் பயப்படுற, ஏன் அவிசுவாசமாக இருக்கிற என்று அந்த இயேசு நமக்கு ஆறுதல் படுத்திட்டே வருவார். அல்லேலூயா. எப்போ ஆறுதல் படுத்துவார்? இன்னும் கொஞ்ச காலம்தான், நான் மத்தியாகத்தில் வந்துடுவேன், இந்த பாடுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும், நீ அக்கறையாக பரலோகத்தில் உன்னை கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. உனக்காக நான் 2000 வருஷமாக கட்டியிருக்கிறேன், நீ என் கூட வந்து பாரு என்று தைரியப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு ஆறுதல் தந்து அந்த பாடுகள் நடுவில் தனித்து விடாமல் அந்த பாடுபட்டவர் அந்த பாடுகள் நடுவே நம்மோடு பயணம் செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. பிலிப்பிற்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்ததுடைய வல்லமையும் பாடுகளுடைய ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோலிருந்து எழுந்து உயிரோ, நான் சொல்றேன் பாருங்க, பாடுகள் நடுவில் நான் மரித்தால் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகபடிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் இந்த உலக வாழ்க்கை குப்பையாக எண்ணினேன். ஒரு அலை சொல்லலேலூயா. சொல்றேன், அவருடைய பாடுகளுக்கு நான் ஐக்கியப்படணுங்கிற. இயேசு நான் பாடும்போது நம்மோட ஐக்கியப்படுவார். அல்லேலூயா. நமக்கு ஒன்றுன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒன்றுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை. ஆக அந்த பாடுகள் நிறைந்த அந்த பயணம்தான் இடையில. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுதான். ஏதோ ஒரு வகையில் பாடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடு நடுவில் தான் பயணம் செய்யணும். அல்லேலூயா. பக்தனெல்லாம் பாடும்போது என் வாழ்க்கை படுகையில் ஒரு வெள்ளம் ஓடுதே, நான் கூட அந்த ஒரு பாடலில் பாடியிருந்தேன். அப்படி எதிர்காற்று வீசுதே, இப்படியெல்லாம் அந்த சூழ்நிலையில் தான் அதை தாண்டி நம்ம கரைக்கு போகணும். அல்லேலூயா. அந்த பாடு நிறைந்த ஜீவியம். நீங்கள் கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் எலகவனிங்க அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைகிறாராம். சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில், அது என்னன்னா, இன்னும் நான் உபத்திரப்படணும், அந்த உபத்திராவில் என் வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. இவ்வளோ அழகா இதெல்லாம் நமக்கு பெருச வாழ்க்கை வரணும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுற, ஒருவேளை நான் படுகிற உபத்திரவங்கள் அது அவருடைய அந்த இதற்கு குறைவாக இருந்தால், நான் இன்னும் அந்த உபத்திரத்தை அதுக்கேற்ற உபத்திரவப்பட்டு பாடுபட்டு இப்படி இந்த அவர் சரீரமாக சபைக்காக நான் இவ்விதமாக அதை நிறைவேற்றி நான் முடிப்பேங்கிறேன். அல்லேலூயா. கரலை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் அந்த இடைப்பட்ட வாழ்க்கை நமக்கு இப்போ இருக்கு. யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தாண்டி வந்தோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் அந்த பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை, உபத்திர நிறைந்த ஒரு வாழ்க்கையில், அந்த அந்த ஜலத்தில் கடலில் ஏன்னா இயேசு நம்மோடு இருப்பார். அதுதான் முக்கியம். அவரும் அந்த அனுபவத்தில் இருந்தவர் தான்.
அந்த அக்கறைக்கு போகிற வரையும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அல்லேலூயா. சீக்கிரமாக வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய அக்கறையாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அது நிமித்தம் பாடு அனுபவிக்கலாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரம் என்று எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதற்கு எது அந்த பாடுதான் அத்தாட்சியா. ஒரு அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பாடுகள் படணுமா, அந்த பாடுகள் நடுவில் அதுதான் அத்தாட்சியா. கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் ராஜ்யத்தின் நிமித்தம் நிலையான அக்கறையாகிய நிலையான அந்த ராஜ்ய நிமித்தம் அதுக்கு தான் பாடுபடணும். அது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் சொல்ற, நான் இன்னும் என்னுடைய மாம்சத்தில் அதை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கையில் வச்சுங்களேலூயா. அப்படிதான் ஆண்டு சொல்ல, அந்த இடைப்பட்ட ஜீவிதத்தில் இக்கரையிலேருந்து அக்கறை நம்ம போயிட்டுருக்குறோம். பாடுறாங்களே, கானான் பயணமோ வெகு தூரம், எகிப்தை கடந்துடும். அந்த பயணத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, உபத்திரம் இருக்குது, பாடு இருக்குது, வேதனை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் வியாதி இருக்கும், மரணமும் இருக்கும். அல்லேலூயா. ஆக அந்த அக்கறை அப்படிப்பட்ட ஜீவியம் கிடையாது. இப்போ நீங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஒரு அல்லேலூயா. இக்காலத்து பாடுகளை இனி வருகிற மகிமைக்கு இப்போ பாடுபட்டாதான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ அக்கறை என்பது என்ன? அக்கறை என்பது என்னென்னா, பசி இல்லாத இடம், தாகம் இல்லாத இடம், இருள் இல்லாத இடம், வருத்தம் இல்லாத இடம், பாடு இல்லாத இடம், மரணம் இல்லாத இடம். அல்லேலூயா. கண்ணீர் இல்லாத இடம், துன்பம் இல்லாத இடம், துக்கம் இல்லாத இடம், நெருக்கம் இல்லாத இடம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. அந்த இடத்துக்கு தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அது நிலையானது, அது நிரந்தரமானது. இது நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அது நிரந்தரமான ஒரு இடத்திற்காக, நிலையான இடத்திற்காக அவர் நம்மை வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா. அக்கறை போனோன்னா அந்த பிரயாணத்தில் பாடுகளை கண்டு பின்வாங்கினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை மறுதளிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடைசி வரை பயணம் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவரோடு கொண்டு அந்த பாடுகள் உபத்திர நடுவில் பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஏராளமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆக அதுதான் சொல்ல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்னே அவன் சொல்லிட்டார் மத்திய சுவிசேஷத்தில், நீ வேறு ஒன்றும் பண்ணாத, நீ முதலாவது பரலோக ராஜ்யத்தின் நீதியும் அதான் சொல்ற. அப்போ நீ இக்கரையிலே வாழக்கூடிய இவைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். 2 அர்த்தம் இருக்கு. இவைகள் என்பது இந்த துலகத்துக்கு அறியும், இவைகள் என்பது கூட்டுக்க கட்டுற இவைகள் எல்லாம். ஒரு அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை எல்லாம், இந்த நித்திய 2000 வருஷமாக கட்டுற பாரு, இவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கூட தருவார். அல்லேலூயா. ஆக இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தரிசனங்கள் நோக்கம் மாறவே கூடாது. இந்த பயணத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை எகிப்திலிருந்து போனாங்கன்னா எவ்வளோ பிரச்சனை, 31 ராஜாக்கள் பிரச்சனை, 7 ஜாதிகள் பிரச்சனை, செங்கடல் பிரச்சனை, யோர்தான் பிரச்சனை, ஆயின் பட்டணம், எரிகோ, அத்தனை தாண்டி தான் போகணும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த நிலையான இடத்திற்கு போக முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. சில வசனங்கள் வாசித்து எபிரேயருக்கு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1, 2, 3. இப்போ சொல்கிறார், இக்கரை அப்படித்தான். இந்த பயண நேரத்தில் நம்ம இருதயம் கலங்க தான். உங்களை இருதயம் கலங்காமல் இருப்பதாக
தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்னிடத்தில் நீங்க விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலத்தில் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சொல்ற அக்கறை, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்த பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன செய்றேன். அதான் சொல்ற அக்கறைக்கு போவாரு. அலே சொல்லலே லூயா. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், பரலோராட்சி கூட்டு போறேன், அக்கறைக்கு கூட்டு போறேன், நிலையான இடத்துல, ஒரு மகிழ்ச்சியான இடத்துல, நித்திய சந்தோஷமான இடத்துல, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரகாசம் இருட்டு இல்லாத இடத்துல உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். நீங்க அக்கறைக்கு வாங்க என்று பரம அழைப்பை தர. அல்லே சொல்லலே லூயா. சத்தமா சொல்லுங்களே லூயா. எல்லாருக்காக அல்ல, இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் இயேசு வருவார். அப்படிப்பட்டவர்களை அந்த அக்கறைக்கு போவோம் வாரும் என்று அவளெல்லாம் சேர்த்து அந்த இடத்திற்கு இயேசு கூட்டி செல்வார். அலே சொல்லலே லூயா. எபிரேயருக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே நல்ல கவனிங்க, கட்டி நமக்காக கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள அந்த அஸ்திபாரத்தை யாரும் அசைக்க முடியாது. அலே சொல்லுங்களேயா. இதெல்லாம் நம்ம சில நாள் பழைய வீட்டில் கூட அஸ்திபாரத்தை எடுத்து புதிய வீடு கட்டிடணும். பூமிக்கும் அஸ்திபாரம் எல்லாமே போயிடும். அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை சொல்றார். உங்களுக்காக கட்டப்பட்ட அந்த நகரம் அஸ்திபாரம் உள்ள நகரம். அலே சொல்லலேலுயா. அது ஒரு நிலையான நகரம். அதற்காக அவன் காத்திருந்தான ஆபிரகாமை குறித்து அங்க சொல்கிறார். அப்ப நம்ம எவ்வளவாய் அந்த ராஜ்யத்துக்காக இந்த காலத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாமினுடைய காலத்துல பரிசுத்தவான் நடக்காத சம்பவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டுடைய அடையாளங்கள் எங்க பார்த்தாலும் தெரியுது. ஆக அதற்காக நம்ம காத்திருக்கணும். அலேலுயா. பாடுகள் நடுவில் காத்திருக்கணும், உபத்திரம் நடுவில் காத்திருக்கணும். உபத்திரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது நடுவில். ஆனால் அவ்வப்போது நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார், ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார், வார்த்தை கொண்டு நம்ம இருதயங்களை பலப்படுத்துவார். ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம கடந்து போகும். அலேலுயா. இயேசு இருக்கிறார், இயேசு இருந்தாலும் அதுதான் நடக்கும். சில நினைப்பாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், ஏன் அத்தனை பாடுக்குன்னா இயேசுவை தான் இருக்கத்தான் செய்யும். ஆக அந்த பாடுகள் நடுவில் நம்ம அந்த நிலையான நகரத்துக்கு போகும். 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தை வாசி. இதை தான் சொல்கிறார். இக்கரை பூமிக்குரிய கூடாரமாகிய 2 சொல். இந்த வீடானாலும் இருக்கிற வீடானா, சிலலாம் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. இருக்காங்களா அரசியல்வாதிகள்லாம் 1000 கோடியில் வீடு கட்டுறாங்க. போகும்போது சொந்தட்டா போன ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த கூடாரம், இந்த வீடு அழிந்து போகும். போனாலும் தேவனால கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று ஒரு அலை சொல்லலேலுயா. என்ன வீடு? நிலையான வீடு. இது நிலையில்லாத வீடு. அலே சொல்லுகளேலுயா. நம்முடைய சரீரம் நிலையில்லாதது, ஆனால் அங்கே நிலையுள்ள ஜீவி. அதுதான் அக்கறைக்கு வாங்க, சந்தோஷமாக வாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. அப்படியே நீங்கள் ஒரு முடிவில்லாத வாழ்க்கைக்கு வாங்க. நீங்கள் எனக்காகப்பட்ட கஷ்டம், நீங்கள் எனக்காகப்பட்ட பாடு, நீங்கள் எனக்காகப்பட்ட உபத்திரத்திற்கு வாங்க. 2000 வருஷமாக கட்டி வச்சிருக்கிற பொருத்தலத்தை பாருங்க, தங்கத்தினால செய்து வைத்திருக்கிறேன். அஸ்திபாரத்தை பாருங்க, 12 வகையான முத்துக்கள். அங்கே வாசலை பாருங்க, அதுவும் முத்துக்கள் தான். உங்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகளுக்கு பலனளிப்பதற்காக
நான் கட்டி வைத்திருக்கிற இந்த இடத்திற்காக வாருங்கள். அலே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்கிறார். வெளிப்படத்தில் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். பின்பு நான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் போயிடும் இல்லையா, புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும். அப்போ இது ஒழிந்து போகிற பூமி. அல்லேலூயா. ஒழிந்து போகிற அது இருந்து அது ஒழிஞ்சு நம்ம இருக்க முடியுமா? இவைகளெல்லாம் ஒழிந்து போகும். சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ தங்கமுடைய வாசஸ்தலத்தை. ஒரு அல்லேலூயா. நமக்கு பழசு கிடையாது, ஆண்டவர் புதிய வானம். அல்லேலூயா. பழைய பூமி கிடையாது, பழைய வீடு கிடையாது, பரிசான நிலையான வீடு. பழைய ஜீவன் இல்லை, புதிய ஜீவன், அது நித்திய ஜீவன். அல்லேலூயா. எல்லாமே அதான் அக்கறைக்கு போக வாருங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த அன்பு தேவன் எவ்வளோ அழைக்கிறார் பார்த்தீங்களா? பாடுகள் நிறைந்த வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியத்தை எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம். ஆதலால் நல்ல கவனிங்க, இது அசைவுள்ள ராஜ்யம், அது அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. இது ஒரு நாள் எல்லாம் போயிடும். ஆனால் அது அசைவில்லாத, ஒருத்தனை அசைக்க முடியாது. ஏன்னா அவர் கட்டின வீடு, கையினால் கட்டலை. எல்லா பாடுவாங்க, அப்பா எனக்கு ஒரு வீட்டை கட்டு, உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுக்கிறேன். அங்கே கொத்தனாரும் இல்லை, கையாலும் இல்லை. ஒரு அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு வீடு கட்டினா படாது பண்ணணும். கொத்தனார் வந்தால் சித்தால் வராது, சித்தால் வந்தால் 2 பேர் வந்தால் பொருள் வராது. அதனால் அவர் யாரையும் சேர்த்தாமல் அவரே கட்டுறார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆக நமக்கு அந்த தேவன் கட்டுக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தில் நம்ம பெருகணுமா? அதை பெருகலன்னா பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ளணுமா? ஒரு அல்லேலூயா. அப்போ அதை பற்றி கொள்வதற்கு தெய்வ பயத்தோடு ஆராதனை செய்யணுமா? அதை உறுதியாய் பற்றி கொள்ளணுமா? அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் அந்த அக்கறைக்கு இயேசுவோடு போக முடியும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க, அல்லேலூயா. சில பயணம் போகும்போது ஆரம்பத்தில் நிறைய பேர் போவாங்க, முடிவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீனவருடைய பிரச்சனை எல்லாம் நீங்கள் பார்த்தா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பல் யாத்திரை பண்ணும்போது எல்லாருமே அங்கே எல்லா பொருளெல்லாம் கீழே போச்சு. ஆனால் அவங்க மாத்திரம் சேர்ந்தாங்க. இதே போல் இந்த ஆவிக்குரிய பயணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து 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 போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரை சேர்கிறவர்கள் தான் அந்த நித்தியமான காரியத்தை. அல்லேலூயா. எதுவுமே நித்தியம் கிடையாதுங்க. நம்ம உடைத்திருக்கிற வசனமோ வாட்சோ எதுவுமே, நம்ம செல்லு கூட எப்படியோ பொக்கிஷமாக, அது கூட நமக்கு ஒரு நாள் சொந்தம். எதுவுமே ஒரு பொருள் கூட பின்னு கூட இல்லை. அந்த தேசத்திற்காக தேவன் நம்மை அழைக்கிறார், அந்த தேசத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த பிரகாரமாக உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படுங்கிறார். அதற்காக தான் வாங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அங்கே இயேசு அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது அங்கே யார் போக மாட்டாங்க? 2 வசனம் வாசித்து நாம் முடித்து விடுகிறோம். வெளிப்படத்தில் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி.
21 தீட்டுள்ளதும் அருவருப்பையும். அப்போ தீட்டு எதெல்லாம் தேவனுக்கு திட்டு? சங்கீதத்தில் தியானம் பண்ணும்போது உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் தீட்டு கிடையாது, அது ஆசன வழியில் வந்துடும். ஆனால் இருதயத்திலேருந்து புறப்படுறது தான் எல்லாம் தீட்டான். ஒரு லட்சம்லையா. அப்போ இந்த தீட்டானதும் அருவருப்பானதும் வாசிங்க, பொய்யை நடப்புக்கிறமாகிய ஒன்றது அக்கறையில் போகாது. அலைச்சுடலேலுயா. அக்கறை பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்கிறார். வெளிப்படத்தில் விசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாத, நல்ல கவனிங்க, எழுதியாச்சு, பேர் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அங்கே எழுதப்பட்டு காணப்படாதவன் எவனும். எப்போ எழுதுறாரு? ஞானஸ்நானம் எடுத்தோன்னா அந்த பேரை எழுதுறாரு. எப்போ அந்த பேரை எடுப்பார்? இந்த தீட்டான அருவருப்பான காரியம் செஞ்சிட்டோன்னா பேரை எடுத்துடுறாரு. அலைச்சுலையா. நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பேரை எழுதியாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அதனால் நம்ம பேர் இருக்குன்னு போகிறங்க, அங்கே பேர் இருக்காது. அலைச்சுலையா. சாதாரண ரேஷன் கடை, எல்லோரும் கைரேகை போடணும். இப்போ சிஸ்டம் இல்லைன்னா கார்டு கேன்சல் ஆகும். ஏற்கனவே போட்ட ஒரு ஆளுக்கு அங்கே இல்லை. ஒரு அலைச்சுலையா பேர் உங்களுக்கு ரேஷன் கடை கிடையாதுன்ட்டாங்களே. நீங்கள் திருப்பி போய் செட் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்காங்க. இந்த உலகத்தில் இப்படி நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமாம், அன்றைக்கெல்லாம் நம்ம ஆதார் அட்டை எடுத்துட்டோம், கைப்பற்றிட்டோம், எல்லாத்தையும் காட்டிட்டோன்னா அங்கே போனால் இல்லைங்கிறாங்க. குடும்பத்தில் 5 பேருக்கு இருந்தால் 6வது நபருக்கு அங்கே இல்லை. ஆக இதே போல் ஒரு சூழ்நிலை அங்கே நடைபெறும். அலைச்சுலையா. நம்ம எழுதியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பேர் பார்ப்பார், இல்லையே அப்போ எழுதிருக்கு இப்போ இல்லைம்பார். ஆகவே நம்முடைய பேரை தக்க வச்சு இயேசுவோடு கூட நம்ம அக்கறைக்கு நம்ம போகணும். அலைச்சுலையா. ஆக அதுக்கு தான் சொல்கிறாரு, நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படியே நம்ம எளிமை நின்று அப்படியே கண்களை மூடினவளாக எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சோத்திரம் பண்ணி அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை தருங்க. இக்காலத்து பாடுகள். இந்த இக்கரை சொந்தமே கிடையாது, எதுவுமே சொந்தம் கிடையாது. அக்கறைக்காக தான் தேவனை அழைக்கிறார். பரம அழைப்புக்காக தேவனை அழைக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு. பிரியமான தேவ பிள்ளைகள், இது கேட்கிற யாவரும் ஒன்றை மனசில் வச்சுக்கணும். இது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நமக்கு நிரந்தரமான காரியத்துக்கு இயேசு நம்மை அழைக்கிற, அன்பின் தேவன் அழைக்கிறார். அதுக்கு நமக்கு எல்லாம் தப்பால் எங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவளை போல என்று சொல்கிறார். ஆக ஒன்றுமே இல்லாதவர்கள் எல்லாம் இருப்பதை போல நினைத்து இயேசுவோடு இந்த பயணம், பாடுகள் நடுவில் பயணம் செய்து, உபத்திரங்கள் பயணம் செய்து அக்கறைக்கு நம்மை ஆயத்தப்பட நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் காலத்தில்
அக்கறைக்கு போக வாருங்கள் என்கிற அந்த வசனத்தை வைத்து இக்கரை என்பது என்ன, அக்கறை என்பது என்ன, இடையில இருக்கிற அந்த காரியம் என்பது என்ன, அதுலேயும் நீங்கள் எங்கள் கூட வரீங்க என்பதை, அது ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத்தந்தீர், அதை அறிந்து கொண்டோம். இது எந்த நிமிஷமானாலும் ஒரு நாள் இதை காலி பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. ஆக எங்களுடைய நித்தியத்தை மேலே தரிசனம் வைத்து அதையே நாங்கள் அதற்காய் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிற வரையும் தேவன் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமான ஆராதனை செய்ய உதவி செய்வீரா. துதிகன மகிமை எடுத்துக்கொள்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தர் என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகள் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தோம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.